இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை சோஸ்திருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த தம்பி டியான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மனமார்ந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் தானே நம்முடைய மனதிற்கு த பிக் பன் என்ற மணி கடிகாரம் உள்ள அந்த கட்டிடத்தை நாம் சற்று நம்முடைய மனதிற்கு நம்முடைய கண்களுக்கு கொண்டு வருமாக. ஆங்கில நாட்டு பாராளுமன்ற இந்த பெரிய கட்டடத்தை சார்ந்திருக்கும் இந்த பிக் பென் என்று அழைக்கப்படும் இந்த கோபுரம், இந்த கோபுர வாசல், கோபுர கட்டடம், இது நம்ம இங்கே படத்துல காண முடிகிறது. அது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது எனக்கு சொல்லும் பொழுது. சற்று நம்முடைய மனசிந்தையிலே நாம் யாவரும் இந்த கோபுரத்தில் பக்கத்தில் நிற்பதாக நாம் சிந்திப்போமாக. நம்முடைய யூகத்தில் கொண்டு வருவோமாக. மனதில், மனக்கண்களுக்கு, மன அனுபவத்தில் நாம் அதை கொண்டு வருவோமாக. 12 மணி நடுராத்திரியில் நாம் சுற்றுலா பயணிகளாக போயிருக்கிறோம் என்று வச்சுக்கிறோம். அதை நிற்கிறோம் அங்கே. அந்த கடிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த மணி அளவு சொல்லும் அந்த கை 12 காணப்படுகிறது நடுராத்திரியில். ஆனால் இன்னும் 12 ஆகவில்லை. அங்கே நிமிடமும் வினாடிகளை காட்டும் அந்த கை அப்படியே மெதுவாக நகர்ந்து நோக்கி வருகிறது. இன்னும் ஒரு சில நாடிகளில் அது இந்த கை மணி அளவை காட்டும் அந்த கையை அதை சேர்ந்த மாத்திரத்தில், அலைன்மெண்ட் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அது ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது காற்றை பிளந்து சத்தத்தை உண்டாக்கும். இந்த கடிகாரத்திலிருந்து, இந்த கோபுரத்திலிருந்து 12 அடிகள் அடிக்கும் மத்திய இரவிலை. அந்த அடிகளை கேட்டு மக்கள் உணர்ந்து கொள்ளும் செய்தி என்ன? இதோ நடுராத்திரி ஆயிற்று என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இன்றும் சம்பவித்துக் கொண்டு இருக்கிறது பிக் பென் கிளாக். இன்னும் ஒரு சில நாடிகள் தான் இருக்கிறது. ஒரு சில நாடிகள் கடந்து சென்ற மாத்திரத்தில் அந்த கை அந்த அடுத்த கையோடு சேரும் பொழுது இந்த மணி சத்தம் கேட்கும். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, நண்பர்களே, குடும்பங்களே, கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். 40 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது. 40வது ஆண்டில் இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு சொல்லப்பட்டபடி, ஜெபத்தில் நாம் கேட்டபடி இந்த கூட்டமானது அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவைகளெல்லாம் நம்முடைய பிரயாசங்கள் மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய கரம் இந்த கூட்டங்களை ஆசீர்வதித்து வருகிறது என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த கூட்டில் வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக இடங்களில் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு காரணத்துக்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இதோ இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரம் வருகிறார், வரப்போகிறார் என்று அங்கே பிரசங்கிக்கப்பட்டிருந்த நாட்டிலே வில்லியம் மில்லர் என்பவர்கள் தவறுதலான முறையில் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு காரியம். ஏனென்றால் அவர் தீர்க்க தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்ற பொழுதிலும் அந்த நாட்களிலிருந்து சுமார் 1860ஆம் ஆண்டு அந்த ஆண்டிலே மேபி ஒரு 40 பேர் தான் அங்க இருந்திருப்பாங்க. 40 பேர் தான் ஓய்வு நாளை கை கொள்ளும் பிள்ளைகள் இருந்தார். இன்று உலகம் முழுவதும், அகில உலகம் எங்கும் கிட்டத்தட்ட 25 மில்லியன் அங்கத்தினரை கொண்ட சபையாக இது வளர்ந்துள்ளது. என்ன ஒரு காரியத்தை நாம் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி இந்த நிமிட அந்த கை நகர்ந்து கொண்டு வருகிறதோ, சீக்கிரத்தில் அது அந்த மணிக்கு அளவை சொல்லும் அந்த கையோடு சேரும் பொழுது பெரிய சப்தம் உண்டாகும், மணி அடிக்கும். லண்டன் பட்டணம் எல்லாரும் பட்டணத்தார் கேட்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சமீபத்திற்கு, அந்த ஒரு சமயத்திற்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த சம்பவம் நடக்க போகிறது. கடவுளுடைய தீர்க்க தரிசனம் அடிக்க மிகவும் சீக்கிரத்தில் அடிக்க போகிறது. அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆசீர்வாதமாக நமக்கு சொல்லும் வசனம் என்னவென்றால், 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் நட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். 40 வருடம் இந்த கூட்டங்கள் நடந்திருக்கிறது என்றால் அது என்ன ஒரு காரியத்தை சொல்கிறது? சங்கீதக்காரன் சொல்கிறபடி, கர்த்தருடைய ஆலயத்தில் நட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் நம்முடைய தியானத்துக்கு இணங்க நான் வாசிக்க ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 107ஆம் சங்கீதத்திற்கு போவோமாக. 107ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். முடிந்தால் நீங்கள் உங்களுடைய வேதங்கள் உங்களுக்கு கரங்களில் இருந்தால் நீங்கள் தயவு செய்து ஆழ்ந்த சிந்தையோடு, ஆவிக்குரிய மனப்பான்மையோடு நாம் திறந்து இந்த வசனங்களை நாம் கவனிப்போமாக.
சங்கீதம் 107:22 இதை வாசிக்கிறேன். சோஸ்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட்ட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாடுகிறார்கள். அவருடைய ஞானம் எல்லாம் முழுங்கி போயிற்று. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதைத்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. என்ன ஒரு அருமையான சங்கீத வசனம், என்ன ஒரு அருமையான சாட்சி. இந்த வசனத்தில் தான் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் 23ஆம் வசனத்திலே கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீரில் தொழில் செய்கிறார்களே. இந்த வசனத்தை நான் வாசித்த மாத்திரத்திலே எனக்கு ஒரு சில நல்ல ஞாபகம், என்னுடைய பாலக நாட்களின் ஞாபகம் வருகிறது. நான் ஏற்கனவே ஒரு சமயம் இந்த காரியத்தை நான் பேசியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீரிலே தொழில் செய்கிறார்கள் என்று சொன்ன மாதிரி அந்த காலத்திலே பிரகாசபுரம் என மூக்குப்பிரி திருநெல்வேலி ஜில்லாவில் இருந்து தூத்துக்குடி ஜில்லா இந்த பகுதியில் உள்ளவர்களுடைய வீடுகளில் உள்ள எல்லாருடைய தாப்பன்மார்களும் குறிப்பாக சிலான் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. இப்பொழுது ஸ்ரீலங்கா என்று சொல்கிறோம். அங்கே போய் அவர்கள் எங்களுடைய தாப்பன்மார்கள் தொழில் செய்த காரியங்கள் அதை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த காலத்துல எங்க அப்பா கொழும்புல இருக்கும்போது இதே மாதிரி நம்ம தம்பி டியான் சொல்லலாம். அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய தாத்தாமாரெல்லாம் அங்கதான் இருந்திருக்காங்க. டியானுடைய தாப்பனாருடைய பேரண்ட்ஸ் அங்கதான் இருந்தாங்க. அதே மாதிரி டியானுடைய தாயாருடைய பிள்ளைகளும் பெற்றோர்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. அது எனக்கு தெரியும். அந்த காலத்துல என்ன போட்டோம்னா, எங்களுடைய தாப்பன்மார்கள் அங்க இருக்கும்போது கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் தொழில் செய்கிறார்களே. என்ன தொழில் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எல்லாருக்குமே. ஏதோ பலசரக்கு வியாபாரம் செஞ்சாங்க, நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் நான் நம்புகிறேன். அந்த காலத்துல போட்டது பிரிட்டிஷ் பாப்புலின் தான் போடுவோம். பிரிட்டிஷ் ஹார்லிக்ஸ் தான் நாங்க குடிப்போம். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறது என்னது ஜெர்மன் ஜாமெட்ரி, மேட் இன் ஜெர்மனியில் செஞ்ச அங்க செய்யப்பட்ட ஜாமெட்ரி பாக்ஸ். எனக்கு ஒரு பையன் நல்ல ஞாபகம் இருக்கு, மூக்குரி. அவங்க அப்பா கொழும்புல வந்த உடனே தெரியும் எங்களுக்கு நல்ல அருமையான பைலட் பென் கொண்டு வரும், மேட் இன் ஜப்பான். வீடுகள்லாம் என்னதுன்னா மேட் இன் ஜெர்மனியில் உள்ள கத்தி தான் வச்சிருப்பாங்க. என்ன ஒரு காரியத்தை சொல்ல வந்தோம்னா, அவர்கள் திரளான தண்ணியில் தொழில் செய்கிறார்களே, அந்த தொழில் எல்லாம் நின்று போச்சு ஒரு சமயத்துல. என்றைக்கு கொழும்புல இருந்து வந்தாங்களோ அன்னைக்கு வீட்டுல ஹார்லிக்ஸும் எல்லாம் போச்சு, ஜெர்மன் கத்தியும் கிடையாது, உங்களுக்கு ஜப்பான் பெண்ணும் கிடையாது, அதெல்லாம் நின்று போச்சு. இது மாத்திரம் அல்லாமல் இந்த கடலில் ஏரில் தொழில் செய்கிறார்கள் என்று சொன்ன அந்த வசனத்தை வாசித்த மாத்திரத்திலே எனக்கு ஒரு உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு மகானை பற்றி ஞாபகம் வருகிறது. எல்லாருக்குமே தெரியும், சார்ல்ஸ் டார்வின் என்பவர் யார் என்பது நம்ம யாருக்குமே தெரியும். சார்ல்ஸ் டார்வின் யாரு? ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் ஆங்கில நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து அவர் 20ஆம் நூற்றாண்டு வரை இருந்தவர். அவருடைய ஞானம், அவருடைய விஞ்ஞானம், அவருடைய அறிவுத்தன்மையை பற்றி உலகமே அறிந்திருக்கிறது. இவர் கப்பலில் ஏறி கடலிலே அவர் வியாபாரம், சாதாரண பலசரக்கு வியாபாரம் செய்யவில்லை. அவருடைய ஞானத்தை முன்னிட்டு, அவருடைய விஞ்ஞான திறமை கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால், கடலிலே அவர் இங்கிலாந்து நாட்டில் இருந்து ஒரு சமயம் 1831ஆம் ஆண்டில் அவர் புறப்பட்டு இப்ப இந்த ஒரு கப்பலில் தான் போயிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆஸ்திரேலியா அவருக்கு போயினார். 4 வருஷம் அவர் அட்லாண்ட் மகா சமுத்திரம், இந்து மகா சமுத்திரம் என்னும் பசிபிக் மகா சமுத்திரம், இந்த சமுத்திரங்கள் எல்லாம் கடந்து அங்கங்கே சில நிலப்பகுதிகளில் அவர் இறங்கி அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அவர் வியாபாரம் செய்யல. அவர் பலசரக்கு வியாபாரமோ மற்ற கருப்பட்டி வியாபாரமோ இந்த மாதிரி வியாபாரத்துக்கு போகல. காய்கறி வியாபாரமோ அல்லது வாசனை திரவியங்கள் வியாபாரத்துக்கு போகல. அவர் செஞ்ச வியாபாரம் என்னன்னா, கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றுதான் அவருடைய வியாபாரம். கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு அவர் என்னென்னலாம் செய்ய முடியுமோ, என்னென்ன ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவர் செய்து, அவரை பத்தி என்ன சொல்லுகிறார் என்றால், எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் புறா வளர்க்குறாங்களே, அதாவது என்ன சொல்றது, பிஜியன் பிரீடர்ஸ், அவங்ககிட்ட எல்லாம் போய் ரொம்ப அருமையா பேசுவார். என்ன கடைசியில் என்ன வானத்தையும் வான மண்டலத்தினுடைய அழகையும் பற்றி அவர் சில அருமையான கடிதங்கள் தங்களுடைய சொந்தக்காரர்கள் எழுதியிருக்கிறாங்க வேற நாடுகளிலிருந்து.
வான மண்டலத்தின் மகிமை. ஆனால் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று அவர் சொல்லவில்லை. என்ன அறிகிறோம் என்னவென்றால், வசனம் என்ன சொல்கிறது? தேவன் இல்லை என்பவன் அவன் மதிகேடன். எப்பேற்பட்ட ஒரு அறிவாளியாக இருந்தாலும் கடலேறி அவர் சென்று எத்தனை ஆராய்ச்சிகள் செஞ்சாலும் சார்ல்ஸ் டார்வின் என்பவரை பற்றி நாம் அதிகமாக சொல்வதற்கில்லை. அது மாத்திரமல்லாமல் இன்னும் கடல் ஏறி கடலிலே கப்பல் ஏறி அவர்கள் பிரயாணம் செய்தார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே எனக்கு ஒரு அருமையான ஒரு ஞாபகம் வருகிறது. சரித்திரத்தில் நாம் யாவரும் அறிந்த வாசித்த ஒரு ஒரு சம்பவம், டைட்டானிக் கப்பல் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி வாசித்திருக்கிறோம். டைட்டானிக், நீங்க பார்க்கிறீங்களா? டைட்டானிக் மகத்துவமான ஒரு கப்பல். 1912 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 20 மாதங்களுக்கு முன்பு இந்த கப்பலை கட்ட வேண்டும் என்று அவர்கள் தீவிரித்து ஆங்கிலேயர்கள் கட்டினார்கள். என்ன ஒரு காரணத்திற்காக கட்ட வேண்டும்? அந்த நாளிலே பணம் வைத்திருந்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை கடக்க வேண்டும், அவர்கள் அமெரிக்க நாட்டுக்கு போக வேண்டும். எங்களுடைய கப்பல் உங்களுடைய கப்பலோட பெரியது, கம்பெனியுடைய கப்பல் உங்களுடைய கப்பலோட வேகமாக செல்லும், நாங்கள் சீக்கிரமாக துரிதமாக அட்லாண்டிக் சமுத்திரத்தை நாங்கள் கடக்க முடியும் என்ற ஒரு சிந்தையோடு இந்த கப்பல் கட்டப்பட்டது. இந்த கப்பலை பார்த்தோம் என்றால், அந்த நாட்களில் 1912 கடலினுள் இறங்கி இந்த கப்பலுக்கு ஈடான ஒரு கப்பல் உலகத்தில் இல்லை அந்த சமயத்துல. இதனுடைய நீளம் என்ன என்று பார்ப்போமானால், இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட 888 அடி நீளம், 9 அங்குலம் என்று சொல்லப்படுகிறது. 888 அடி நீளம் இந்த கப்பல். இதனுடைய கன அளவு யாருக்கா தெரியுமா? இதனுடைய எடை என்ன என்றால் 46,823 டன் என்று சொல்லப்படுகிறது. 46,000 டன் அதனுடைய இது. இதுல 11 அடுக்குகள் இருந்தது. பிரயாணிகள் 11 அடுக்குகளில் இருந்து பிரயாணம் செய்யும் இது ஒரு மகத்துவமான முறையில் கட்டப்பட்டது. மிகவும் சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு ஆடம்பர முறையில் கட்டப்பட்ட ஒரு கப்பல். இதுல எத்தனை பேர் இருக்கலாம்? 3547 பேர் அந்த நாட்களிலே. இப்போ 1900 அந்த நாட்களிலே இந்த கப்பலுக்கு ஈடான ஒரு கப்பல் இல்லை. 65 ரட்சிக்கும் போட்டு, அதாவது லைஃப் போட் சொல்றோம்ல, அந்த 65 படகுகள் இருக்க வசதி இருந்தது. ஆனால் பிரயாணம் செய்ய ஆரம்பித்த பொழுது அங்கே 20 படகுகள் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா வசதியும் இருந்தது. அங்கே நூலகம் இருந்தது, ஏன்னா எல்லா விதமான சாலைகளும் இருந்தது, உணவு சாலைகள் இருந்தது, குளிப்பதற்கான மிகவும் விசேஷித்தமான ஸ்விம்மிங் பூல் என்று சொல்கிற நம்ம நீச்சல் செய்யும் குளங்கள், எல்லா வசதியும் இருந்தது. அதுல இல்லாத காரியமே ஒன்றுமில்லை. பணக்காரர்கள் இந்த கப்பலில் ஏறி எப்படியாவது டிக்கெட் சீட்டை வாங்கி அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று அநேகர் சிந்தித்து அங்கே பிரயாணம் செய்ய விரும்பினார்கள். இந்த கப்பலுக்கு அதிபதியாக இருந்தது யாரு? அதனுடைய தளபதி யாருன்னா, அவருடைய பெயர் எட்வர்ட் ஸ்மித். எட்வர்ட் ஸ்மித் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷன். 1850 ஆங்கில நாட்டில் பிறந்த அந்த மனுஷனுடைய தாப்பனர் ஒரு பாட்டர். தென் ஹி வாஸ் a grocer, பலசரக்கு வியாபாரிக்கு அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பிறந்தவர். ஆனா குடும்பத்துல என்ன நிலைமை எனக்கு தெரியவில்லை. 12 வயசுல இருக்கிற அவர் படிக்க போகல. 12 வயசுல இருக்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுடைய கப்பல் தளங்களிலும் துறைமுகங்களுக்கு உள்ள இடங்களிலும் ஆங்கில நாட்டில, இங்கிலாந்து நாட்டில அவர் சின்ன சின்ன வேலைகள் செய்ய ஆரம்பித்தார். அதிலிருந்து இருந்து அவர் படிப்படியாக ஏறி பட்டம் பெற்று படித்து மிகவும் திறமைசாலி என்று அவர் நிரூபித்து ஒரு பெரிய தளபதியாகினார். எட்வர்ட் ஸ்மித் என்று சொன்னால் அந்த காலத்தில் அமெரிக்கர்களும் இன்னும் ஆங்கிலேயர்களும் மேலே ஐரோப்பிய நாடுகளும் அவருக்கு பெரிய மதிப்பு கொடுப்பது உண்டு. ஏனால் அவருக்கு ஒரு வசீகரமான ஒரு தன்மை, ஒரு வெரி கரிஸ்மேட்டிக் மேன், வெரி பாப்புலர் மேன். மேலும் அவர் செய்த தொழிலில் தளபதி, கப்பல் தளபதி என்றால் எட்வர்ட் ஸ்மித்துக்கு ஒரு சமமான ஒருவர் இல்லை. அதனால் இவரைத்தான் இந்த கப்பலை நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள் அந்த சமயத்திலே. ஏற்கனவே நாம் அறிந்தபடி, நாம் படித்திருக்கிறபடி 1912 ஏப்ரல் மாதம் 14 இந்த கப்பல் அங்கே அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இங்கிலாந்து நாட்டிலிருந்து புறப்பட்டு அமெரிக்க நாட்டிற்கு வர இருந்தது. அதற்குரிய எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே இங்கிலாந்து நாட்டை விட்டு அது கடந்து சென்று அயர்லாந்து இன்னும் பிரான்ஸ் இப்பேற்பட்ட நாடுகளுக்கு சென்று அங்கே உள்ள பிரயாணிகளை அவர்கள் அங்கே ஏற்றுக்கொண்டு அமெரிக்க நாட்டை நோக்கி பார்த்து அட்லாண்டிக் சமுத்திரத்திலே மிகவும் மகத்துவமாக வந்து கொண்டிருந்தது. மிகவும் ஜொலிப்பாக இந்த கப்பலில் அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் மிகவும் கம்பீரத்தோட வந்தார்கள்.
எங்களுக்கு சமம் யாருமே இல்லைன்னு அநேக ஆஸ்திமான்கள் இந்த கப்பலினுள்ள இருந்தார்கள். என்ன சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு உணவுக்காகவே 40,000 கோழி முட்டைகள் இருந்தது. அங்கே கிட்டத்தட்ட 10,000 மின்சார பல்புகள் எரிந்து கொண்டிருந்தது. அதில் இல்லாத ஆடம்பரம் எங்குமே கிடையாது. உலகத்தில் இல்லாத எல்லா விதமான வசதிகளும், எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட 2,224 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கப்பல் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்ச மாத்திரத்திலே அவர்களுக்கு சில எச்சரிப்பு இருந்தது, சில அறிகுறி இருந்தது, சில அறிவிப்பு இருந்தது. என்னவென்றால், அட்லாண்டிக் மகா சமுத்திரத்திலே அங்கே பனிப்பாறை அங்கெங்கும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. பனிப்பாறை ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதற்கு இந்த எட்வர்ட் ஸ்மித் என்பவர் அவர் அதை பொருட்படுத்த மாதிரி தெரியவில்லை. இன்னும் மற்ற ஏனைய கப்பல்கள் சுமார் 30-40 மைலுக்கு அங்கு இருந்து வந்து கொண்ட கப்பல்கள் SS கலிபோர்னியா, இன்னும் பால்டிக், இன்னும் அநேக சின்ன சின்ன கப்பல்கள் இருந்து இவர்களுக்கு சில செய்திகள் கொடுக்கப்பட்டது. பிலிப்ஸ் என்ற ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேட்டர் இந்த கப்பலை சார்ந்த டைட்டானிக் கப்பலை சார்ந்த கம்யூனிகேட்டர் என்ன செஞ்சானா, ஒரு சமயத்துல திருப்பி என்ன பதில் அனுப்பினான்னா, இன்னொரு கப்பல் இருந்த செய்திக்கு ஷரா அப்படின்னு சொல்லிட்டான். ஒன்னும் கவலைப்படாத, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்தி விட்டார்கள். என்ன நடந்தது? கப்பல் அட்லாண்டிக் சமுத்திரத்திலே மிகவும் மகத்துவமாக போய் கொண்டு தூரத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள், பனிப்பாறையை பார்க்கிறார்கள். பனிப்பாறை நெருங்கி வருகிறது. ஆனால் என்ன சொல்லப்பட்டது, இந்த கப்பலுடைய அதிகாரிகள் என்ன சொன்னார்கள், இந்த தளபதியத்தில் என்ன சொல்ல எட்வர்ட் ஸ்மித் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சீக்கிரம் போகணும், ஸ்பீடை கூட்டு, வேகத்தை கூட்டு. 25 கிலோமீட்டர் தூரத்துல அந்த வேகத்துல போக வேண்டிய இந்த கப்பலை 40 கிலோமீட்டர் வேகத்துல போக செய்தார் இவர். அந்த விதமான ஒரு கட்டளை பிறப்பித்தார் இந்த ஸ்மித் என்ற இந்த தளபதி. கப்பல் வேகமாக போய் கொண்டிருக்கிறது, அதனுடைய பாதையில் போய் கொண்டிருக்கிறது. தூரத்திலே பனிப்பாறை காண்கிறார்கள். இந்த பனிப்பாறையுடைய எடை என்ன, எத்தனையோ மில்லியன் டன்ஸ் அங்கே இருக்கிற அந்த மாதிரி ஒரு பனிப்பாறை. இதோ ஆபத்து வருகிறது, நெருங்கிறது என்று அவள் கண்ட மாத்திரத்தில் எப்படியாவது திருப்ப வேண்டும். இதுவரைக்கும் அது எந்த விதமான முயற்சி செய்யல. கடைசி சமயத்தில் அவங்க திருப்புவதற்கு அங்கே உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதற்குரிய முயற்சிகள் எடுத்தார்கள். எல்லா ஆபீசர்களும் அதற்காக பொறுப்பாளிகள் எல்லாரும் எல்லா காரியங்களும் செய்தார்கள். ஆனால் என்ன, ஒரு சற்று அப்படி திரும்புற சமயத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு 30 வினாடி பிந்திட்டது. அந்த எந்திரம், அந்த நீராவினால் இயக்கப்படும் எந்திரம் கொஞ்சம் பிந்தினால இந்த கப்பல் அந்த பனிப்பாறையில் அப்படி உரசினதுனால பெரிய உடைவு, பெரிய மிகவும் அழிவான விளைவு ஏற்பட்டது நாம் அறிவோம். என்ன ஒரு அந்த நேரத்துல அது நேரடியாக மோதியிருந்தால் சுமார் 200 பேர் தான் இறந்திருப்பாங்க. ஆனால் திரும்பும் போது உரசினால அதனுடைய பக்கத்து விழாவில உடைந்து தண்ணீர் உள்ள பொங்கி நிரம்பியது. ஆனால் அநேக நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அந்த நேரத்துல உள்ள பிரயாணிகளுக்கு எந்த விதமான அந்த அறிகுறியுமே தெரியல. முதல்ல அவங்க என்னன்னா எல்லாரும் நினைச்சாங்க, நம்ம போற கப்பல் ஒரு நாளும் ஆந்து போகாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ஒரு டைம்ல அங்க ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது, எல்லாரும் டெக்குக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல அநேகர் அறிந்து கொண்டார்கள். ஐயோ, நாம் இந்த கப்பல் ஆழ்ந்து போகாது, அமிழ்ந்து போகாது நம்ம நினைத்துக் கொண்டிருந்தவே இந்த கப்பல் அமிழ்கிறதே என்று அவர்கள் அலறினார்கள், கூக்குரல் விட்டார்கள். இன்னும் அது மாத்திரமல்லாமல் அந்த கப்பல் அமிழ்ந்து போறது எத்தனை விதமான டிஸ்ட்ரெஸ் கால் என்று சொல்லுகிறார்கள். வானத்தில் எரிபந்தம் அனுப்பப்பட்டது. மற்ற கப்பல்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நாங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம், எங்களை ரட்சியுங்கள் என்று அங்கே சில அறிகுறிகள் வானத்தில் எரிபந்தம் அனுப்பப்பட்டது. ஆனால் எந்த கப்பல்களுக்கும் வர முடியவில்லை. 40-50 மைல் தூரத்தில் இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட செய்தி எச்சரிப்பையை அவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லை. என்ன நேரிட்டது? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 11வது மணி 40 நிமிடத்துல இந்த கப்பல் பனியில் மோதியினால் அங்கே அமுழ ஆரம்பித்தது. அலறினார்கள், கூக்குரலிட்டார்கள், கதறினார்கள், அழுதார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். 2 மணி விடியற்காலம், ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2 மணி 20வது நிமிடத்தில் இந்த கப்பல் இரண்டாக உடைந்து பிளந்து கிழ அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் அமிழ்ந்து போயிற்று. இன்றைக்கு அது இந்த 2 பிரிவுகளும் 2 பாகமும் கிட்டத்தட்ட 2000 அடி தூரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சுமார் 12,200 அடி ஆழத்தில் இந்த கப்பல் அமிழ்ந்து போனதே. மறுபடியும் சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால்,
சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், எட்வர்ட் ஸ்மித் ஒரு பெரிய கிரேட் மேன் இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்னா, அவரு வந்து தப்பிக்கல. அவருக்கு தப்பிச்சிருக்கலாம். லைஃப் போட்ல அவரு இறங்கி ஓடி இருக்கலாம். ஆனா அவர் கடைசி வரைக்கு அவர் நின்னாரு. என்ன சொல்லப்படுகிறது? கடைசியில ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பச்சை குழந்தைய அவர் எப்படியோ எடுத்து தப்பிக்க வைத்து அவர் லைஃப் போட்ல கொண்டு விட்டாரு. அவர் நீந்திக் கொண்டு அந்த பிள்ளையை அவர் ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு கதை என்ன சொல்றது என்றால், கடைசி நேரத்தில் அவர் தன்னைத்தானே ஒரு சின்ன துப்பாக்கி வைத்து, கை துப்பாக்கி வைத்து அவர் தன்னுடைய தலையில் அவர் அடித்து அவர் மறித்து அவர் சமுத்திரத்தில் ஆழ்ந்து போனார். இந்த எட்வர்ட் ஸ்மித், எனக்கு என்னமோ தெரியல, இந்த எட்வர்ட் ஸ்மித் சொன்னா எனக்கு ஒரு பெரிய மரியாதை. அவர் மேல அவருடைய கதைகளிலே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டு. அவரை பற்றி மறுபடியும் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த நாளில் தானே இந்த சம்பவம் நடந்ததற்கு முன்பதாக காலையிலே ஆங்கில நாட்டு முறைப்படி அவர்கள் ஒரு ஜெப ஆராதனை நடந்தது கப்பலின் உள்ளே. ஜெப ஆராதனை நடந்தது. அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு பாட்டு பாடப்பட்டது. அந்த பாட்டு என்னன்னா, இட்டர்னல் ஃபாதர் என்று ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டு அங்கு பாடி அவர்கள் ஆராதனை செய்தார்கள். இந்த நேரத்தில் தானே அந்த பாட்டை நாம் கேட்போம். கனடாவில் உள்ள ஒரு சகோதரி, அவர்கள் பெயர் ரோஸ்மேரி, மிகவும் அழகாக பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டை நாம் ஒரு பக்தியினமாக மறுபடியும் கேட்போமாக. தம்பி அந்த பாட்டை நமக்கு பிளே பண்ணுவார்கள் நினைக்கிறேன். Eternal Father, strong to save,
இந்த பாடலை நான் கேட்கும் பொழுதெல்லாம் நான் பரவச உணர்ச்சி அடைவது. இன்றைய வரைக்கும் ஒரு பெரிய மர்மம் என்னவென்றால், கேப்டன் ஸ்மித் கிட்டத்தட்ட 50 வருஷம் அவர் அட்லாண்டிக் சமுத்திரத்தை அங்கேயும் கடந்து சென்றிருக்கிறார். அவரை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால், அட்லாண்டிக் சமுத்திரம் கிட்டத்தட்ட 3000 மைல் இங்கிலாந்துக்கும் அமெரிக்க நாட்டின் அட்லாண்டிக் சமுத்திரத்தின் கரைக்கும் கிட்டத்தட்ட 3000 மைல். இந்த பெரிய மகா சமுத்திரம் அவருக்கு நம்ம வீட்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அந்த அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருந்தது. இதை பற்றி நான் என்னோட வேலை செய்யும் ஒரு நர்ஸ் பணியோட வயசு பேசிக்கொண்டிருக்கும். அவரு என்ன நினைச்சோம், நம்ம எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது அன்சிங்கபிள் என்று அவர் ஸ்மித் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாராம், நான் எத்தனையோ கப்பல்களுக்கு நான் அதிபதியாக தளபதியாக இருந்து நடத்தியிருக்கிறேன், பிரயாணம் செய்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு வல்லமையான மிகவும் மகத்வமான கப்பல். இந்த கப்பல் அது அமிழ்ந்து போறதுக்கு எந்த விதமான ஒரு சாதகம் இல்லை. அப்படித்தான் அவர் சொல்லியிருக்காரு ஒழிஞ்சு இல்லை இது ஈவன் காட் கேனாட் சிங்க் திஸ் ஷிப் அப்படின்னு இன்னைக்கு எழுதுறாங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்லப்படுகிறது. கேப்டன் ஸ்மித் அப்படி சொல்லலை. அவர் கடைசியில் என்ன சொன்னாருன்னா, அவர் மரித்து போறதுக்கு முன்னால அவருடைய வேலை அங்கே சேவை செய்வர் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாராம், பாய்ஸ், you did your part very dutifully. Now you be by yourself. That is the rule of the ship, rule of the ocean, and God bless you. ஏற்கனவே என்னோட வேலை செய்த ஒரு சகோதரி சொன்னாங்க, from what is man's construction in the sight of God's creation? What is man's construction in the sight of God's creation? ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கு அவரால் கட்டப்பட்ட வல்லமையான சிருஷ்டிப்பின் பக்கத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மனிதனுடைய கரங்களால் கட்டப்பட்ட இந்த கப்பல் எம்மாத்திரம், அதனுடைய ரகசியம் நமக்கு தெரியவில்லை. ஏன் கேப்டன் ஸ்மித் அவர் அலட்சியமாக இருந்தார், அவர் பொருட்படுத்தாமல் இருந்து விட்டார் என்பதற்கு இன்னும் அதுக்கு சரியான ஒரு விடை கிடைக்கவில்லை. இந்த தொடரில் தானே நான் மறுபடியும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னணியில் அவர் தலையானை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமையாதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார். இந்த வசனத்தை பற்றி வேதாளிவாள் என்ன சொல்கிறார் என்றால், ஏற்கனவே நாம் வாசித்தோம் அல்லவா 107ஆம் சங்கீதம். இந்த 107ஆம் சங்கீதம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம். சங்கீதம் 107ஆம் சங்கீதத்தில் என்ன ஒரு காரியத்தை நாம் கண்டுகொண்டோமோ அதனுடைய நிறைவேறுதல் தான் இந்த சுவிசேஷ பகுதி என்று அநேக வேத அறிஞர்கள் அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். 2019ஆம் ஆண்டிலிருந்து நம் இந்த உலகத்திற்கு நடந்த சம்பவம் யாவருக்கும் தெரியும். உலகத்திற்கு இந்த கொரோனா, இந்த வியாதினால், அந்த வியாதினால் வந்த கஷ்டம், நஷ்டம், மரணம், சஞ்சலம் பற்றி நாம் அறிவோம். அந்த நாட்களிலே என்ன சொல்லப்படுகிறது, அமெரிக்க நாட்டில் மாத்திரமல்ல, அமெரிக்க நாட்டிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டம் வரைக்கும் அநேக போதகர்கள் அநேக சபைகளிலே, தேவ ஆலயங்களிலே அவர்கள் எழும்பி நின்று வாசித்த வேதபாகம் இது என்று சொல்லப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகளிலே அநேகர் போதகர்களும் பிரசங்கமார்களும் கர்த்தருடைய சீடர்கள் எழும்பி வாசித்து மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு
அவர்களுக்கு அவருடைய கவலையை நீக்கும் வண்ணமாகவும் அவர்களுக்கு சமாதானம் வரும் வண்ணமாகவும் வாசிக்கப்பட்ட ஒரு பாகம் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனம். இதிலிருந்து ஒரு 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 விதமான வேத கருத்தும் எழுந்தியுள்ளது. ஸ்டாமாலஜி என்று ஸ்டாம் தியாலஜி என்று ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்திலிருந்து, இந்த வசனத்திலிருந்து. அநேக சமயங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இன்னும் ஓய்நாள் பாடங்களை நாம் கற்றிருக்கிறோம். அதாவது கிறிஸ்டாலஜி என்ற வார்த்தை கேட்டிருக்கிறோம். கிறிஸ்டாலஜினா கிறிஸ்துவை பற்றிய வேதத்துவம். சட்டீரியாலஜி என்று சொல்ல போனால் ரட்சிப்பை பற்றிய வேதத்துவம். இன்னும் தியாலஜி என்று பெற்றால் இறைவனை பற்றிய வேதத்துவம். எஸ்கட்டாலஜி என்று சொன்னால் கடைசி நாட்களில் உலகத்தில் தீர்க்க தரிசனப்படி நடைபெறும் சம்பவங்களை பற்றி தெய்வத்துவம். அதே மாதிரி ஸ்டாம் தியாலஜின்னு ஒரு வார்த்தை அங்கே வந்திருக்கிறது இந்த துறையில். இறைவனுடைய இயல் துறையில் ஸ்டாம் தியாலஜி என்று ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்டாம் தியாலஜினா என்ன என்பதை பற்றி நான் வாசிக்கிறேன். ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லுறார் என்றால், every person here has what I call storm theology. Some storm theology is what you believe about God when storms come into your life. When a crisis comes into your life, life is when a crisis comes into your life, is God a good God or a bad God, or for allowing it to happen? When you pray during the storm, do you see God as caring or uncaring based on how he answers? Storm theology is what you believe about God when things seem to be going horribly wrong. Listen carefully. Storms in life have the ability to bring to the surface what is really inside of you. Storms will reveal to you whether you live by fear or by faith. Storms will reveal to you if your heart is full of trust or doubt. The way we react to God during a storm reveals the truth about ourselves, whether we want it or not. இதுதான் ஸ்டாம் தியாலஜி. கஷ்டமும் நஷ்டமும் கடினமான சூழ்நிலையில் வரும் பொழுது தெய்வத்தை பற்றிய சிந்தை நமக்கு நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, தெய்வத்தை பற்றி நாம் என்ன கருத்து கொள்கிறோம், அதுதான் ஸ்டாம் தியாலஜி. இந்த அடிப்படையாக வேதம் என்ன சொல்கிறது என்றால், யோபு எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இஸ்ரவேலிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறியினவனும் சஞ்சலம் நிறைந்தவனா இருக்கிறான், அவன் மரித்து ஒளிந்து போகிறான் என்று வசனம் சொல்கிறது. யோபு பக்தனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்ன? அவருடைய வாழ்நாட்களில் அவருடைய அனுபவம் எதுவாக இருந்ததென்றால், இஸ்ரவேலிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறியினவனாயிருக்கிறானே, சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறானே, அவன் மரித்து போகிறான் என்று யோபு சொல்கிறார். போல் அருகொண்டு போய் இந்த மனிதனுக்கு நிழலை போல் ஓடி மறைந்து போகும் மனிதனுக்கு சஞ்சல நாள் நிறைந்ததும் மனிதனுக்கு போகும் மனிதன் மரித்து போகிறானே, அவனுக்கு என்ன நம்பிக்கை உண்டு என்று யோபு பக்தன் கேட்கிறார். வெட்டப்பட்ட மரம் தண்ணீர் வாசனை அறிந்து இளமரம் போல் துளிர் விட்டு எழும்புமே, மரித்த மனிதன் நீர் ஜீவனோடு எழும்புவானா? அவன் மண்ணுக்கு மண்ணாக ஒளிந்து போகிறானே. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு நாளை குறித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன நீர் தந்தீர்? நான் கஷ்டத்தை அனுபவிக்கவா நீர் என்னை சிருஷ்டித்தீர்? இதற்கா நான் பிறந்திருக்க வேண்டும் ஆண்டவரே? சஞ்சலத்தை அனுபவிக்கவா நான் பிறந்திருக்க வேண்டும்? நான் பூவை போல் மலர்ந்து புல்லை போல் நான் உலர்ந்து போகிறேனே ஆண்டவரே, எனக்கு ஒரு நாள் உண்டா? நான் மரித்து போகிறேனே. இதோ மரங்கள், வெட்டப்பட்ட மரம் தண்ணீர் வாசனை அறிந்து இளமரம் போல் தொழித்து எழும்புமே, எனக்கு நீர் தந்த ஆசீர்வாதம் என்ன? உமக்கு உன்னுடைய வாக்குத்தத்தம் எனக்குரியது என்ன ஆண்டவரே? நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்குமே என்று யோபு பக்தர் அழுதுகோல் புலம்பினான். ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்குமே என்று புலம்பினான் நலமாய் யோபு பக்தன். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், யோபின் வாஞ்சைக்கு இணங்கி அவர் பெத்லகேம் என்ற கிராமத்தில் அவர் பிறந்தார். பிறந்தவர் நாசரேத்தில் வளர்ந்து அவர் யோவான் நதியில் ஸ்நானகனால் அவர் ஞானஸ்தீட்சை அடைந்து அவர் உலகம் அங்கே பலஸ்தீனாய் நாடு மட்டும் அவர் பட்டினங்களிலும் கிராமங்களிலும் தெருக்களிலும் கடலிலும் மலையிலும் போய் சென்று அவர் பிரசங்கித்து அநேகரை சுஸ்தப்படுத்தினார். அவர் மரித்தவர்களை எழுப்பினார், வல்லமையான பிரசங்கங்கள் செய்தார், அவர் வல்லமையான அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வல்லமையான பிரசங்கி. அற்புதத்தை செய்ய மாத்திரமல்லாமல் அவர் பெரிய ஒரு பிரசங்கியார் என்பதை நாம் அறிவோம். பிரசங்கம் என்றால் என்ன? மனம் திரும்புதலுக்கேற்ற சுவிசேஷ சொற்பொழிவுதான் பிரசங்கம். மனம் தேர்ந்தெடுத்த ஒரு சுவிசேஷ சொற்பொழிவுதான் ஆவினாடு வல்லமையினால்
மழை போல் பொழியும் அந்த ஒரு வார்த்தைகள் தான் பிரசங்கம். சுவிசேஷ சொற்பொழிவை நாம் எங்கு காண முடிகிறது? பாவத்திற்கு முன்னால் சுவிசேஷ சொற்பொழிவை, ஆண்டவருடைய பிரசங்கத்தை நாம் எங்க காண்கிறோம் என்றால் ஆதியாகம புத்தகத்திலே ஏதேன் தோட்டத்திற்கு அடுத்தாற்போலே நாம் காண்கிறோம். வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிரசங்கம். இந்த பிரசங்கம் தேவன் யாரை நோக்கி அவர் செய்தார்? அவர் சிருஷ்டித்த அண்ட சராசரத்தை நோக்கி அவர் வல்லமையாக பிரசங்கித்து பறைசாற்றிய ஒரு உண்மை என்ன? இந்த உண்மையை ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? அவர் ஒவ்வொரு பொருள்களை, ஒவ்வொரு அம்சங்களை சிருஷ்டித்த மாத்திரத்தை அது நல்லது, அதுதான் அவருடைய பிரசங்கம். அது நல்லது. அவருடைய 10ஆம் வசனத்தை அது நல்லது என்று சொல்கிறார். 12ஆம் வசனம் நல்லது என்று சொல்கிறார். 21ஆம் வசனம் நல்லது என்று சொல்கிறார். 6 முறை அது நல்லது என்று சொல்லி 7வது முறை 31ஆம் வசனத்துல என்ன சொல்கிறார் என்றால் அது மிகவும் நல்லது. இதுதான் தேவன் பிரசங்கித்த பிரசங்கம். ஏதேன் தோட்டத்தில் நின்று அவர் பிரசங்கித்த பிரசங்கம் அது நல்லது என்று பிரசங்கித்தார். மாத்திரம் இல்லாமல் நாம் வாசிக்கிறோம் அல்லவா 10 கற்பனைகள். 10 கற்பனை அத்தனையுமே ஒவ்வொரு கற்பனையும் பிரசங்கம் தான். ஒவ்வொரு கற்பனையும் பிரசங்கம் தான். இதை பத்தி நாம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால், தேவன் 20ஆம் அதிகாரம், யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால், தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, அவர் பிரசங்கித்து சொல்லிய சகல வார்த்தைகள் ஆவன. அவர் எழுதினது உண்மைதான். கற்பலைகள் அவர் கையினால் எழுதினது உண்மைதான். ஆனால் வசனம் எப்படி அதை அறிமுகப்படுத்துகிறது என்றால், தேவன் பேசி சொல்லிய வசனம் என்ன? சகல வார்த்தைகளும் என்ன? அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து உன்னை நான் புறப்பட பண்ணினேனே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டும் என்று அவர் அந்த நாளில் அவர் சீனாய் மலையில் நின்று அவர் பிரசங்கித்தார். சங்கீதக்காரனுடைய பிரசங்கம் என்ன? நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமியும் என்னை தொடரும், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறது என்பதுதான் சங்கீதக்காரன். அவன் சிங்காசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் அவன் ஆண்ட நாட்களில் அவருடைய இல்லத்தில் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமியும் என்னை தொடரும், நான் கர்த்தரை வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அவர் சங்கீதக்காரன் பிரசங்கம் பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய பிரசங்கம் என்ன? அவருடைய பிரசங்கம் என்னவா இருந்தது? பிரஜாதிகளுக்கு நான் என்னுடைய வசனத்தை, என்னுடைய வேதத்தை, என்னுடைய சத்தியத்தை, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை, என்னுடைய ஓய்வு நாளை வெளிப்படுத்துவேன், அவர்களுக்கு நான் கீர்த்தி செய்வேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அவர் அங்கே பிரசங்கம் பண்ணியுள்ளார். இப்படி அநேகர் வல்லவர்கள் பிரசங்கம் செய்துள்ளார்கள். எல்லா பிரசங்கத்தை சொல்லிவிட்டு யோவான் ஸ்நானன் என்ன பிரசங்கம் செய்தார்? இதோ வருகிறார், உலகத்தின் பாவத்தை தீர்க்கும், சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணினார். யோவான் ஸ்நானன் யோவான் நதியிலே இருந்து பிரசங்கம் பண்ணினார். இந்த பிரசங்கம் பண்ணப்பட்ட யாரை பற்றி சொன்னாரோ? இயேசு கிறிஸ்துவானவர். அவர் ஒரு வல்லமையான பிரசங்கி. அவர் மிக மகத்துவமான பிரசங்கம். அவருடைய பிரசங்கத்தை நாம் எங்கு காண்கிறோம் என்றால், இதோ நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே வாசித்தோம் அல்லவா? அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவிலிருந்து ஏறி அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்தது. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து கூறமே என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு முன்பாக மலையில் நின்று அவர் பிரசங்கம் பண்ணினார். திரளான ஜனங்களுக்கு முன்பு அவர் ஒரு மலை பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் அறிவோம். கிட்டத்தட்ட 107 வசனம் தான் இருக்கு. 2000 வார்த்தைகள். வல்லமையான ஒரு பிரசங்கம். மிகவும் புரட்சி உண்டாக்கும், ஒரு ஆவிக்குரிய புரட்சி உண்டாக்கும் ஒரு பிரசங்கம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தரிசிப்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஒரு பெரிய வல்லமையான பிரசங்கத்தை பண்ணினவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவர். மலையில் பண்ணின இந்த கிறிஸ்துவானவர் அவர் கடலிலும் பண்ணினார் என்று நாம் அறிவோம். கடல் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் சாதாரண ஒரு அமைதியான ஒரு லேக் என்று சொல்லலாம். வாட்டர் ரிசர்வாயர், தண்ணீர் யோர்தான் நதியிலிருந்து வருகிறது. யோர்தான் நதிக்கு எங்கே இருந்து தண்ணி வருகிறது? அங்கே எருமேன் மலையிலிருந்து அது தண்ணீர் வந்து சேர்ந்து யோர்தான் நதியின் மூலமாக இந்த கலிலேயா கடல் எப்பவுமே நிரப்பப்பட்டிருக்கும். அருமையானது. சாதாரணமாகத்தான் இருக்கும், அமைதலாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த நாளில் நாம் என்ன வாசிக்கிறோம்? வசனத்திலே பெரிய ஒரு சுழல் காற்று, பெரும் காற்று வந்தது. கிட்டத்தட்ட 13 அடி நீளம் தான், 13 மைல் நீளம், 8 மைல் அகலம் தான். இதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அனுப்பினாரா அவருடைய மகிமை வெளிப்படுத்தும் வண்ணமாக, அல்லது சாத்தான் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒழிக்க வேண்டும் என்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று அவனால் அனுப்பப்பட்டதா, அல்லது இவர்கள் செய்த பாவத்தினால் வந்ததா?
அதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு இப்போது நேரம் இல்லை. என்ன ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் என்ன ஒரு பிரசங்கத்தை பண்ணினார் கடலிலே. அவர்கள் போய் அங்கே இருந்து நாம் அக்கறை செல்வோம் என்று பெயர்க்கும் பொழுது என்ன ஒரு காரியத்தை பார்க்கணும். ஆண்டவர் அவருடைய களைப்பினால் அவர் அவர் ஒரு இடத்தில் போய் அவர் படகுல அவர் தூங்குறதை நாம் பார்க்கிறோம். நித்திரை செய்கிறார். திடீரென்று எதிர்பாராத விதமாக பெரும் காற்று, பெரும் இருட்டு, இடி முழக்கம், தாங்க முடியவில்லை. கொந்தளிக்கும் ஒரு நிலைமை. படகு கொந்தளித்தது. இவர்கள் கொந்தளித்தார்கள். சுமார் 20 அடிக்கு மேல தண்ணீர் வந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பயங்கரமான காற்று. இயேசு அவர் என்பவர் அங்கே இருந்தார் என்பதை அவங்களுக்கு மறந்து கூட போச்சு அந்த டைம்ல. மிகவும் அனுபவசாலிகள், மீன் பிடிப்பவர்கள் மிகவும் அனுபவசாலி. இந்த மீனவர்களுக்கு என்ன செய்வதில்லை, தத்தளித்தார்கள். அவர்கள் செய்த ஜெபம் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, இந்த ஆண்டவரே, பரமண்டல பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதா என்று அவர் சொல்லவில்லை. ஆண்டவரே, ரபே, போதகரே, எஜமானே, நாங்கள் அழிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று. It was a night of danger. அபாயத்தின் நாளில் அவர்கள் தத்தளித்து, அவர்கள் கொந்தளித்து, அவர்கள் கதறி எழுதினார்கள். ஆண்டவரே, போதகரே, ரவி, உமக்கு கவலையிலே, நீர் தூங்குகிறரே. அம்மையார் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவன் இருக்கிறார் என்பதை மறந்துட்டாங்களா? அந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு. அவர்களால் தாங்க முடியவில்லை. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கொந்தளிப்பு. திடீரென்று ஒரு பெரிய மின்னல் வெளிச்சம் வந்த நேரத்தில் தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவன் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். அந்த நேரத்தில் சத்தம் போட்டு அழுகிறார். அதுதான் அவருடைய ஜெபம். ஆண்டவர் அந்த நேரத்திலே அந்த ஆராதனையில் அந்த கடலில், அந்த கலிலேய கடலில் படகில் இருந்து அந்த ஆராதனையில் அவர் செய்த பிரசங்கம் என்ன? Peace be unto you. காற்றே, நீ அடங்கு. இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் கடலின் மேல், கலிலேய கடலின் மேல் படகில் நின்று அவர் கடலையும் காற்றையும் நோக்கி, நீ அடங்கு, நீ அமைதியாயிரு, நீ பேசாதே. எந்த ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசை விரட்ட வேண்டும் என்பதற்கு அவர் உபயோகித்தாரோ, shut your mouth என்று சொல்கிறார். அராமேக் என்னும் கிரேக்க மொழியில் உள்ள அந்த வார்த்தைகளையும் சரியாக நாம் மொழிபெயர்ப்போம் என்றால், நீ உன்னுடைய வாயை மூடு. ஆண்டவருடைய பிரசங்கம் என்ன? கடலே, நீ அமர்ந்திரு, சமாதானம் உண்டாவதாக. இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரசங்கித்த பிரசங்கம். Peace be unto you. ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? நான் இருக்கும் பொழுது எனக்கு அன்பான விசுவாசிகளே, வாழ்க்கையிலே கொந்தளிப்பு வரும், ஒத்துழைப்பு வரும். அந்த நேரத்திலே நாம் கேட்க வேண்டிய பிரசங்கம் ஒரே ஒரு பிரசங்கம். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எழும்பி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரோ, நீ அடங்கு, ஜலமே நீ அமர்ந்திரு, காற்றே நீ அமர்ந்திரு. இந்த சப்தம் நம்முடைய இதயத்தில் கேட்க வேண்டும். அந்த நாளில் it was a night of danger. It was a night of doubt for the disciples. And again it was a night of discovery. அவர்கள் தேவன் வல்லவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்களே. வல்லமையான காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். என்ன அவர்கள் அறிந்து கொண்டார்கள்? இவரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? இவர் யார்? காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகிறதே. எப்பேற்பட்ட ஒரு மனிதன்! இதுவரைக்கும் அவர்கள் பார்த்தது என்னது? குஷ்டரோகிகள் யாருக்கோ நடந்த காரியம். கல்யாண வீட்டுல திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார், அது யாருக்கோ நடந்த விஷயம். சப்பானியை எழுப்பினாரு, அது யாருக்கோ நடந்த விஷயம். மரித்து போனவர்களை எழுப்பினார், அது யார் வீட்டிலே நடந்த விஷயம். இப்ப இவர்களுக்கு வந்தது அல்லவா எந்த ஒரு கஷ்டத்தில் தான் இவர் ஒரு மகா வல்லவர், இவர் கடவுள் என்று, இவர் தேவகுமார் என்ற ஒரு பெரிய வெளிப்பாடு அவர்களுக்கு வந்தது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவருடைய பிரசனத்தை அந்த நாட்களில் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டார்கள். இன்னும் அவர்கள் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில், சுவிச வாழ்க்கையிலுடைய ஒரு பெரிய ஆண்டவர் நமக்கு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உன்னை எல்லா காப்பார், கர்த்தர் உன்னை எல்லா விலைக்கு
தீமைக்கு விலக்கி காப்பார். அவர் உன்னை காப்பார். கடவுள் செய்த பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவான கடலில் செய்த பிரசங்கத்தினுடைய செய்தி என்ன? அவர் உன்னை காப்பார். சீஷர்களை காத்து அந்த கடவுள் உன்னை காப்பார், என்னை காப்பார், நம்மை காப்பார், நம்முடைய குடும்பங்களை காப்பார். அந்த கரையிலிருந்து அவர்கள் மறுகரை சேரச் செய்தார் அவர். அதே மாதிரி அந்த வயதில் தானே ஆண்டவர் தாமே கடைசி நாட்களில் வாழ்க்கை செய்யும் நம் யாவரையும் காக்க அவர் சித்தமுள்ளாயிருக்கிறார். மறுபடியும் கடைசியாக நான் வாசிக்க விரும்பிய வசனம் 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். என்ன சொல்கிறது வசனம்? 8ஆம் வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவருடைய கடலில் அவர் அந்த செய்த அந்த பிரசங்கத்தினுடைய வல்லமை எங்க காண்கிறோம் என்றால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? யார் உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது? தேவரே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடக்க பண்ணுகிறீர். அன்பார்ந்த விசுவாசிகளே, கடலில் செய்த பிரசங்கத்தினுடைய வல்லமை என்றால், ஆண்டவர் சமுத்திரத்தின் அலைகளை அவர் அடக்குவார். அன்று அடங்கிற்று, அன்று அமைதல் உண்டாயிற்று. சீடர்கள் வியந்தார்கள், இவர் யார்? பெரிய ஒரு வல்லமை, ஆண்டவரை பற்றிய வல்லமை, கிறிஸ்துவை பற்றிய வல்லமை, அவருடைய மகிமை, பரலோக மகிமை. அந்த நேரத்தில், அந்த நாளில், அந்த இரவில், அந்த சூழ்நிலையில், அந்த இருட்டி நேரத்தில், கொந்தளிப்பின் நேரத்தில் ஆண்டவர் செய்தார் அல்லவா பிரசங்கம். பீஸ் பி அன்டு யூ. காற்றே நீ அமர்ந்திரு, கடலே நீ அமர்ந்திரு, நீ அமைதியாயிரு என்று சொன்னார் அல்லவா. அதுதான் ஆண்டவர் செய்த பிரசங்கம். ஆண்டவர் கடலில் நின்று, படகில் நின்று செய்த பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவன், நம்முடைய நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை ஓட்டும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லா பேர்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நம் யாருக்கும் நல்வாராக. ஆமென்.